ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சில்வர் லைனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஒரு பிங்க்கும் லைட் பிங்க்கும் ஒரு டார்க் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் வெரைட்டி, ஒரு புது வெரைட்டினே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் அளவுக்கு தான் பூக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மொட்டு அடிச்சுனாவே ஃபுல்லாக செடிரப்பாக பூக்குங்க. இந்த மாதிரி நிறைய பட்ஸ் வைக்கும், நிறைய பூ பூக்கும். ரெகுலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக க்ரோத் ஆகுங்க. இதுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணணுன்னால அவசியம் இல்லை. இந்த சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் வச்சிங்கனாவே போதும், நிறைய பூ எடுக்கும், க்ரோத் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பூக்குற அளவுக்கு நீங்கள் என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், சாயில் போடுங்க. நாங்கள் மெயினாக ரெட் சாயில் யூஸ் பண்ணுவோங்க. ரெட் சாயிலோட என்ன மிக்ஸ் பண்ணுவோங்கன்னா ஆட்டெரு மாட்டெரு யூஸ் பண்ணுவோங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆட்டெரு மாட்டெரு இல்லைன்னா பயோமிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும்போது இந்த டிஏபி கொடுங்க. அங்கே பாருங்கள், டிஏபி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு டிஏபி போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து கண்டினியூவாக தண்ணி ஊற்றுங்க. இன்றைக்கி உரம் போட்டுட்டு நாளைக்கு ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வேறு பக்கம் போயிட்டு ஃபுல்லாக காஞ்சிடும், செடியை காஞ்சிடும். ஈரப்பதமாக வேணும். இந்த உரங்க கரையிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஈரப்பதமாக இருக்கும்போதே ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆனதோடனே பார்த்தீங்கன்னா ஊற்றணும். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் ஊற்றுங்க. இந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் 2 வீட்டி தண்ணி ஊற்றிங்கன்னா தான் நல்ல பிளான்ட் க்ரோத் ஆகும். ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பழுத்து கொட்டிடும். ஸோ அதனால் ட்ரை ஆன பின்னாடி ஊற்றுங்க. இந்த டிஏபி தாங்க யூஸ் பண்ணுறேங்க. யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். டிஏபி எங்ககிட்ட அவைலபிள். இங்கே பாருங்கள், பிளாக்கு ப்ரௌனும் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த டிஏபியெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரோத் ஆகும். செடி மட்டும் வாங்கி வச்சுட்டு எந்த உரமும் எந்த இதுவுமே போடலன்னா அப்போ பூவும் வைக்காது, செடி வளரும் வளராது. மெயின் டிப்ஸ் இதாங்க. கார்டன் வச்சுருக்கவங்களும் சரி, இனிமேல் செட் பண்ணுறவங்களும் சரிங்க, இந்த மாதிரி பிளான்ட்டு வாங்கிக்கலாம். எங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன் பிளான்ட்டுமே இருக்குங்க.